விருதுநகர் அப்போ தான் மாவட்டம் பிரிக்கப்படுற அன்னைக்கு நாங்கள் போயிருந்தோம். அன்னைக்கும் மதியம் எம்ஜிஆரோட சேர்ந்து உணவு அருந்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. மதியம் எங்களுக்கு வந்து அப்போ அதுக்கு வந்து டேபிள் போட்டிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு நேர் எதிராக எம்ஜிஆரும் அவரை சார்ந்த அமைச்சர்களும் அவங்க உட்கார்றதுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இவர் நேரடியாக வந்தார். எம்ஜிஆர் நேரடியாக வந்து எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இதில் நாங்கள் அது கடையில் உட்காந்துட்டோம். உட்கார்ந்தோன்னே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு பதார்த்த வகைகள் இருக்குல்ல, அசைவம் எத்தனை இருக்குன்னு ஒரு எண்ணி பார்த்தார். அப்புறம் எதிர் சைடு போய் அவரு தரப்புல அங்க அமைச்சர்களுக்கு அவருக்கு எத்தனை இருக்குன்னு பார்த்தா அது கூடுதலா இருந்தது. சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எங்களுக்கு முன்னாடியே கடுமையா சத்தம் போட்டார். ஒண்ணு, இதுல சாப்பாட்டுல ஏன் பாரபட்சம் பாக்குறீங்க? அவங்க எனக்கு எதிராக தானே உட்காந்து சாப்பிட்றாங்க, அப்ப எதுக்கு பாரபட்சம் காட்டுறீங்க? ஒழுங்கா அவங்களுக்கு ஒண்ணு எனக்கு வச்சதை எடுத்துருங்க, அல்லது அவங்களுக்கு அதே இதை வைங்க. ரெண்டுல ஒன்று நடக்கணும். இது நடக்கிற வரைக்கும் நான் நின்றுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இப்படியே கை கட்டிட்டு நின்றுகிட்டே இருக்காரு. எங்கள ஒரு மூத்த பத்திரிகையாளர் ரொம்ப இதாட்ட, ஐயா உட்காருங்க ஐயா, நீங்க ஏன் இருக்கு? இல்ல வரட்டும் பரிமாறட்டும். உடனே அங்கிருந்து இந்த பரிமாறக்கூடியவங்க வந்து அப்படியே இந்த பாத்திரங்களோட வந்து இந்த பரிமாறி முடிச்ச உடனே அதை பார்த்துட்ட பிறகுதான் அவர் சாப்பிட போறப்ப எங்க இதுல இருக்க மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் சொன்னார், ஐயா நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எங்கள் மனசை நிறைச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொன்னப்ப பக்கத்தில் வந்து தட்டி கொடுத்துட்டு, நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, நான் முன்னாடி உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு போனார். இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கும் ஒரு ரொம்ப சாதாரணமாக தோணலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் வலியுறுத்தின ஒரு சின்ன ஒரு இந்த சமநீதி அப்படிங்கிற இது இருக்குல்ல, நமக்கு கிடைக்கிற அதே உணவு எதிர உள்ளவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து வலியுறுத்தின விதம் வந்து அவரை காலங்கடந்தும் நினைக்க வைக்கிது.